புதையல அடைஞ்ச குமரேசன் பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவான். தொலைஞ்சு போன வீட்டுக்காரன் வந்துட்டானு சொல்லிட்டு சந்தோஷத்துல அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு என்னங்க புதையெல்லாம் எடுத்தாச்சுன்னு கேட்பான். இந்த மாதிரி எப்படி இவளுக்கு தெரியும் சொல்லிட்டு இவனுக்கு செம ஷாக்கு. அப்படியே இங்கதான் ஒரு பிளாஷ்பேக். குமரேசனும் கமலாவும் ட்ரெயின்ல ஓடி போக சொல்ல ஒரு பெருசு பாத்துருக்கோம். அவர் அப்படியே இந்த மேட்டரை ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாரு. எதுக்காக கமலாவை கூப்பிட்டு நம்பால ஓடி போனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமலா வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அங்க குமரேச மாமாவும் கமலாவும் இருக்க மாதிரி போட்டோ ஒன்னு இருக்கும். உடனே குமரேச மாமா கிட்ட போயிட்டு இந்த மேட்டரை பத்தி கேட்டா இவளுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சு போலேன்னு சொல்லிட்டு கமலாவை குமரேசன் பலிகூடத்துக்கு தான் கூட்டு போனான்னு மொத்த உண்மையும் சொல்லிடுறாரு. அடா பாவி, நீ தூக்கி வளர்த்த பொண்ணுடாவ அவ்வளவு பேர் உனக்கு பலி கொடுக்க மனசு வந்துச்சுன்னு கேப்பா. இந்த பாருமா புதையல குமரேசன் அணினா அவளை பலி கொடுத்தல் தப்பே இல்லைன்னு சொல்ல அப்ப நீ சாவறதுலயும் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வில்லத்தனமா சிரிப்பா. பார்த்தா அவன் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து விட்டுருப்பா. அப்படியே இந்த பக்கம் குமரேசனுக்கு வலிப்பு வருது. பார்த்தா அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருப்பா. நீ கவிதாவை கொன்னதால அவங்க அண்ணன் என் பையனை ஸ்கூல்ல படிக்கூடாது சொல்லிட்டான். நானும் அவன் காலில் வந்து கெஞ்சி பார்த்தா ஆனா அவன் காது மேலே வச்சு இந்த ஊரை வெட்டிட்டான். அதனால தான் என் பையனை ஹாஸ்டல்ல படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த விஷயங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்பதான் புதையல தட்ட டீமோட எட்டு வந்து லட்சுமியும் குமரேசனையும் ஷூட் பண்ணி கதையை முடிக்கிறான்.